கழக நிறுவன தலைவர் மறைந்த இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த தின விழாவினை மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதி மணப்பாறை நகர கழகம் சார்பில் இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவுகின்ற நிகழ்ச்சி, அதேபோல் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழக துணை செயலாளர் திரு பத்தி பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர் திரு பவுன் ராமமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மருங்காபுரி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர் சந்திரசேகர் அவர்களே, மணப்பாறை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் சி சின்னசாமி அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மணப்பாறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களே, மணப்பாறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களே, வையம்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு PVKC பழனிசாமி அவர்களே, வையம்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சேது அவர்களே, மருங்காபுரி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கண்ணூத்து பொன்னுச்சாமி அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு பிரபாகரன் அவர்களே, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் திரு எத்திராஜ் அவர்களே, மாவட்ட மீனவர் அணி பிரிவு செயலாளர் திரு KC ஆறுமுகம் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் திரு பொன்னுச்சாமி அவர்களே, முன்னாள் நகர்மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு பத்தி பாஸ்கர் அவருடைய குடும்பம் திருமதி சுதா பாஸ்கர் அவர்களே, அதற்கு மேலாக இந்த நிகழ்வை இங்கே மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மணப்பாறை நகர கழகத்துக்கு உட்பட்ட வட்டக்கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, மணப்பாறை தொகுதி கழகத்தின் முன்னோடிகளே, பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த தின விழாவை ஆங்காங்கே கழகத்தினரும் பொதுமக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு இன்றளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திட்டங்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய திட்டங்கள். காரணம், இந்த இருவரும் தலைவர்களும் தங்கள் குடும்பத்திற்கென்று எதையுமே சேர்க்கார்கள். தங்கள் குடும்பம் என்பது கழகத்தின் தொண்டர்கள், தமிழ்நாட்டின் மக்கள் என்று வாழ்ந்ததால் தான் இன்றைய தினம் வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாற்றுமணியிலே பாருங்கள், கருணாநிதி, அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி, இப்ப நேற்றைய தினம் அலங்காநல்லூர் பாத்தீங்க இன்பநிதி. இவங்களெல்லாம் இன்பமாக இருப்பதற்கு நாம் பொதுமக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஒரு கொடியவர்களுடைய குடும்ப கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. இதை மாற்ற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த பிறந்த நன்னாளில் இந்த தொகுதி உட்பட தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வெற்றி பெற வேண்டும். எனவே இந்த தொகுதி நாம் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று சபதம் ஏற்பதற்கு இந்த புரட்சி தலைவர் பிறந்த தினத்தில் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மணப்பாறை அன்பரசு